சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், பழனி கணக்கம்பட்டியாரே சரணம். இந்த வீடியோ பார்க்குற நட்டு ஆர்ட்ஸ் மூலமாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், ஐயாவுடைய பக்தர்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். எந்த விதமான நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே எல்லோரும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். என்னுடைய பெயர் அருக்கோட்டை நட்ராஜ், டேக் யூ ஜாப்ஸ் மேன் பவர் கன்சல்டன்சி ஓனர் இன் திருச்சி அண்ட் மதுரை என்னுடைய ஆஃபீஸு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி பேசணுன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நானே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த பஸ்ஸில் போங்க, இப்படி போங்க, இந்தந்த டயத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், எப்படி ப்ரேயர் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணால் முழு வைப்ரேஷன் பவரை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இது எல்லாமே என்னுடைய சொந்த அனுபவத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டி ஐயாவுக்கு எப்படி போகிறது, எந்த டயத்தில் வழிபாடு பண்ணுறது, நிறைய பேர் கேட்குறீங்க. கணக்கம்பட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல வழி எப்படின்னு சொல்லிடுறேன். மதுரையில் இருந்து போனீங்கன்னா திண்டுக்கல் பஸ்ஸு, அதுக்கு பழனி பஸ்ஸில் ஏறிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திண்டுக்கல், அதுக்கடுத்து ஒட்டஞ்சத்திரம், கணக்கம்பட்டி ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து கணக்கம்பட்டிக்கு போயிடுறீங்க. இல்லை பழனிலேருந்து வந்தீங்கன்னா கணக்கம்பட்டி ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா ஒரு 20 ரூபா கேட்பாங்க, கணக்கம்பட்டி போயிடலாம். எந்தெந்த நாள்களில் ப்ரேயர் பண்ணால் ரொம்ப நல்லது, அதுதான் அந்த வீடியோட தலைப்புன்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக பௌர்ணமி, அமாவாசை, புனர்பூசம், இந்த 3 நாட்களில் போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொதுவாக அந்த சித்தர்களுக்கு பிடித்த நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா நாளுமே உகந்த நாட்கள் தான். பட் வியாழக்கிழமை தரிசனம் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வியாழக்கிழமைன்னு இல்லை, மற்ற நாள்களிலும் எப்படி ப்ரேயர் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் போடுறோம், ஐயனை பற்றி பேசுகிறோம், எல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஐயனால் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அந்த பலன் அடைஞ்சில்லதில் நானும் ஒருவன். டேக் யூ ஜாப்ஸ் நட்ராஜன். அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோடய வீடு மதுரையில் எப்படி கட்டினது. வீடு தான் கேட்டேன், ஆனால் ஐயன் கூட பங்களா கொடுத்தாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஐயனோட ஜீவ சமாதிக்கு போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது மனசார ஐயன்ட்ட சொல்லி அழுதுங்க. அழுது 4 சொட்டு கண்ணீர் விட்டு, ஐயா நீ தான் எனக்கு பார்த்துக்கணும், உன்னை நம்பி நான் வந்துட்டேன், எனக்கு வேறு வழி தெரியாது, நீ தான் எனக்கு எல்லாமே, பகவான், என்னுடைய அம்மா அப்பா எல்லாமே, குரு எல்லாமே நீ தான் சொல்லி ஐயன் மேலே பாரத்தை போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ஐயனுடைய ஜீவ சமாதியில் நைட்டு தங்குங்க. ஒரு நாள் நைட்டு நீங்கள் தங்கணும். அது பௌர்ணமி, அமாவாசை, புனர்பூசத்துக்கு பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அப்போ உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்டுக்கிட மாட்டாங்க அந்த டயத்தில். மற்ற நாள்களில் போனீங்கன்னா தரிசனத்துக்கு பண்ணுறதுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 15,000 20,000 பேர் தான் வருவாங்க. அப்போ நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் கேட்டுடுவாங்க. அப்போ நீங்கள் நைட்டு போய் தங்குனீங்கன்னா அங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. பாத்ரூம், டாய்லெட் எல்லாமே இருக்குது. குளிக்கிறதுக்கு தனியாக இருக்குது. அதேமாதிரி பெண்களுக்கு தனி அறைகள்லாம் இருக்குது. பாத்ரூம் போகிறதுக்கு பெரிய காமன் ரூம் இருக்குது, அதில் நீங்கள் தங்கிக்கிடலாம். இப்போ ஐயன் ஜீவ சமாதி 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மோகன் ஐயா பார்த்திங்கன்னா நிறைய மாடிஃபை பண்ணிட்டாங்க. நிறைய டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, மேலே மழை பெஞ்ச தகரம்லாம் போட்டிருக்காங்க. சாப்பாடு நைட்டு 11 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அதனால் உங்களுக்கு தங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு பெட்ஷீட்டு, ஒரு துண்டை கொண்டு போங்க, விரித்து ஒரு தலையணி, ஒரு செங்கலை தலைக்கு வச்சு படுத்து எதிர்த்து வந்துடுங்க, அவ்வளோதானே, தெரியலைங்களா? அதே மாதிரி அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 3 to 4 அந்த டயத்தில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன காரியத்துக்கு போயிருக்கீங்களோ ஒரு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு ஒரு 3 to 4 அதிகாலை டயத்தில் ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நான் டேக் யூ ஜாப்ஸ் என்னோடய ஆஃபீஸ் திருச்சியில் 1, மதுரையில் ஒரு பிரான்ச்சு, அடுத்து கூடிய விரைவில் அடுத்த ஒரு ஊரில் சீக்கிரமாக வைப்பேன்.
இன்னைக்கு இவ்வளவு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் ஐயா அதை எப்படி ஜம்முன்னு சிரிச்ச மாதிரி இருக்கார் பார்த்தீங்கல்ல. ஐயோட ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமி, அமாவாசை, புனர்பூசம், வியாழக்கிழமை இந்த நேரத்துலலாம் போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மறந்துடாமல் அங்கே போய் நைட்டு தங்கிக்கோங்க. தங்கிட்டு வாங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு சூடத்தை பொருத்தி 2 சொட்டு கண்ணீரை விட்டு 108 தடவை சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம் சொல்லிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா கணக்கம்பட்டி ஐயா நிறைய பேர் மக்களுக்கு போய் சேரணும். இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.